தன்னிடத்திலே பேச வேண்டுமென்று பலமுறை கேட்டுக்கொண்ட வேடுவனிடத்திலே பேசாத வள்ளி நாச்சியார் அல்லது பேச விரும்பாத வள்ளி நாச்சியார் தற்போது வேடுவனை தன்னுடைய தந்தை நம்பிராஜனிடத்திலே இருந்து காக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு என்ன காரணம்? தான் தான் பேச விரும்பவில்லையே. தன்னுடைய தந்தை நம்பிராஜனிடத்திலே சொல்லி தன்னிடத்தில் வேடுவன் வந்து தவறாக பேசுவதாக வள்ளி நாச்சியார் சொல்ல வேண்டியதுதானே. அப்படி இருக்கிற போது தந்தையினிடத்திலே இருந்து வேடுவனை காக்க வேண்டும் என்று வள்ளி நாச்சியார் விரும்புவதற்கு என்ன காரணம்? இங்கேதான் அருமையான தத்துவம் வெளிப்படுகிறது. ஜீவான்மா பரமான்மாவை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வருகிற போது பரமான்மாவை தான் காக்க வேண்டும், பரமான்மாவினுடைய சிலாரூபத்தை காக்க வேண்டும் என்று உலகியலிலே ஒருவர் நினைப்பதை விளக்குகின்ற பகுதி இந்த பகுதி. இப்போது நம்பிராஜனுடைய ஒரு வார்த்தைக்கு இணங்க வள்ளி நாச்சியார் முருகப்பெருமானை காக்க வேண்டும் என்று கருதாமல் தானாகவே காக்க வேண்டும் என்று கருதுவதற்கு காரணம் ஜீவான்மாவுக்கு பரமான்மாவிலே வரக்கூடிய விருப்பத்தை காட்டுவது. அடுத்தபடியாக முருகப்பெருமான் வேடுவ கோலத்தை நீங்கி ஒரு நீண்ட முதிய அந்தணர் வடிவத்தோடு கூட வருகிறார். நாடு புகழக்கூடிய சைவ வேதியர் வடிவத்தோடு வந்து வள்ளி நாச்சியாரை அணுகுகிறார். அந்த நேரத்திலே நம்பிராஜனும் உடன் இருக்கிறான். முதியவராகிய அந்தணரை பார்த்து எங்கே வந்தீர் என்று கேட்டபோது நீண்ட கால வயதுகள் தனக்கு தந்த அனுபவத்தை எல்லாம் எண்ணி பார்த்து தெய்வத்தை நினைக்க வேண்டும், ஆகவே தீர்த்த யாத்திரை போக வேண்டும் என்று புறப்பட்டு வந்திருப்பதாக கிழவேதியர் தெரிவிக்கிறார். நீண்ட தனி மூப்பு அகல நெஞ்ச இருள் நீங்க தான் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு வந்ததாகவும் வருகின்ற வழியிலே இந்த மலையிலே தங்குவதற்காக வந்ததாகவும் தெரிவிக்கின்றார். தீர்த்த யாத்திரை என்பது மிக முக்கியமான குறிப்பு. பரமான்மாவுக்கும் ஜீவான்மாவுக்கும் இடையிலே உள்ள உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்கு கருவியாக இருப்பது தீர்த்த யாத்திரை. நம்மில் பல பேர் தீர்த்த யாத்திரை போகின்றோமே, அதற்கு முக்கியமான காரணம் அதுதான். தீர்த்தம் அல்லது தண்ணீர் அல்லது புனிதமான நதிகள் இறைவனுடைய கருணையை குறிக்கின்ற சின்னங்கள். தண்ணீருக்கும் கடவுளுக்கும் இடையிலே பல ஒற்றுமை உண்டு. எப்பொழுதும் தண்ணீர் மேட்டிலே இருந்து பள்ளமடையாகத்தான் பாயும். அதுபோலே எல்லா விதத்திலேயும் தன்னை தாழ்ந்தவராக கருதுகின்றவர்கள் யாரோ அவர்கள் உள்ளத்திலேதான் இறைவன் வருகிறான். இரண்டாவதாக தண்ணீரை கொண்டுதான் உலகத்திலே உள்ள எல்லா உணவுப் பொருளையும் அடைகிறோம், தண்ணீர் தன்னையும் உணவுப் பொருளாகவும் கொள்ளுகிறோம். அதுபோலே இறைவனிடத்திலே சென்று தனக்கு உலகியல் பொருள்கள் எல்லாம் வேண்டும் என்று கேட்கின்றவர்களும் உண்டு, இறைவனை வேண்டும் என்று கேட்கின்றவர்களும் உண்டு. மூன்றாவதாக தண்ணீர் தேங்கியிருக்கின்ற குளத்தில் நல்லவர் தீயவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆண்கள் பெண்கள் இரவு பகல் என்ற வேறுபாடு இன்றி எல்லாரும் அந்த தண்ணீரை துய்த்து வாழுவதைப் போலே இறைவனுடைய பெரும் கருணையையும் நல்லவர்கள் தீயவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இன்றி எல்லாரும் அனுபவித்து மகிழலாம். அடுத்தபடியாக தண்ணீர் சிறிய துவாரம் கிடைத்தாலும் உள்ளே நுழைந்து விடுவதைப் போலே இறைவன் தன்னை அடியவன் நினைத்தவுடனே இதயத்திற்குள்ளே வந்து நுழைந்து விடுகிறார். அதற்கு மேலாக தண்ணீருக்கு குணம் மனம் நிறம் என்பது இல்லை. அதுபோலே கடவுளும் சொல்லாலோ அல்லது காயத்தாலோ சுட்டப்பட முடியாதவன். ஆனால் தண்ணீர் எந்த வண்ணத்தோடு சேருகிறதோ அந்த வண்ணத்தோடு மாறிக்கொள்வது போலே இறைவன் எங்கே அவதரிக்கிறானோ அதற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக் கொள்கிறான். ஆகவே கடவுள் தண்ணீருடைய வடிவத்திலே உலக உயிர்களுக்கு காட்சி அளிக்கிறான் என்பது மிகப்பெரிய தத்துவம். ஆகவே தீர்த்த யாத்திரை போவதென்றால் இறைவனுடைய கருணை குளத்தில் நீராடுவது என்று பொருள். அப்பர் சுவாமிகளும் இந்த கருத்தை மிக அருமையாக தெரிவிக்கிறார். தீர்த்த யாத்திரை போகின்றவர்கள் இறைவனோடு தனக்கு ஒரு அன்பு இருப்பதை நன்றாக உறுதிப்படுத்திக் கொண்டு பிறகு தீர்த்த யாத்திரை போக வேண்டும். அன்பு இல்லாமல் இறைவனை வணங்குவதோ தீர்த்த யாத்திரை செய்வதோ ஓடுகிற தண்ணீரை ஓட்டை குடத்து ஒன்றிலே பிடித்து மூடியை போட்டு மூடி வைத்து விட்டால் எப்படியோ அப்படித்தான் என்று தெரிவிக்கிறார். கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே ஓடும் நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட முருகரை ஒக்குமால் என்பது அப்பர் சுவாமிகளினுடைய வாக்கு. தீர்த்தம் என்பது இறைவனுடைய கருணையை குறிப்பது என்பதைத்தான் மாணிக்க வாசக சுவாமிகளும் தெரிவிக்கிறார். நோன்பு நோக்கின்ற பெண்கள் போய் நீராடுகின்ற பொய்கையை சொல்ல வருகிற போது குவளைப்பூக்கள் தாமரை பூக்கள் தண்ணீர் பாம்புகள் சங்குகள் தங்கள் புற அழுக்கை போக்கிக் கொள்வதற்கு நீராடுகின்றவர்கள் இவர்களெல்லாம் வந்து அந்த பொய்கையிலே இருப்பதனால் இது பரமசிவனையும் பார்வதியும் போல இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். தாமரை பூவை பார்க்கிற போது சிவபெருமானுடைய திருமுகம், நீல நிறமாக இருக்கிற குவளை பூக்களை பார்க்கிற போது சிவபெருமானுடைய திருநீலகண்டம்,
பாம்புகளை பார்க்கிற போது சிவபெருமான் அணிந்து கொண்டிருக்கின்ற பாம்புகள், புற அழுக்கை நீராடுகின்றவர்கள் இவர்களை பார்க்கின்ற போது தங்களுடைய அக அழுக்காகிய ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்காக சிவபெருமான் திருவடியை வணங்குகிற பக்தர்கள் இவர்களெல்லாம் நினைவுக்கு வருகிறார்கள். ஆகவே செங்குவள மலர்கள், தாமரை மலர்கள் இவையெல்லாம் சிவபெருமானை நினைவுபடுத்துவதால் எங்கள் பிரானும் எங்கள் பிராட்டியும் எவ்வாறு இருப்பார்களோ அதுபோல இருக்கின்ற பொங்கு மடு என்கிற சொல்லை மாணிக்கவாசகர் பயன்படுத்துகிறார். ஆகவே தீர்த்த யாத்திரை போவதாக கிழவேதியர் வடிவத்திலே வந்த முருகப்பெருமான் தெரிவிப்பது ஜீவான்மாவையும் பரமான்மாவையும் இணைத்துக் கொள்வதற்கு தீர்த்த யாத்திரை ஒரு கருவியாக இருக்கிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் நீண்ட தனி மூப்பு அகல நெஞ்ச இருள் நீங்க தான் புறப்பட்டு வந்த தீர்த்த யாத்திரையிலே அந்த குமரி ஆகிய வள்ளிநாச்சியார் வாழுகின்ற மலையையும் தரிசிப்பதற்காக வந்ததாக அந்த கிழவேதியர் தெரிவிக்கின்றார். இப்போது நம்பிராஜன் அந்த கிழவேதியர் தன்னுடைய மகள் வள்ளிநாச்சியாருக்கு சில காலம் காவலாக இருக்க வேண்டும் என்று கேட்டு காவலாக இருக்குமாறு சொல்லி அந்த கிழவேதியரை சம்மதிக்க வைத்து விடுகிறார். இது ஒரு முக்கியமான இடம். இப்போது கிழவேதியரை வள்ளிநாச்சியாருக்கு காவலாக ஏற்படுத்தி கொடுத்து இருப்பது நம்பிராஜன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பரமான்மாவுக்கும் ஜீவான்மாவுக்கும் உள்ள தொடர்பை ஒரு குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை காட்டுவது நம்பிராஜன் வள்ளிநாச்சியாருக்கு கிழவேதியரை காவலாக வைத்தது. குரு இல்லாமல் இந்த உலகத்தில் எது ஒன்றுமே நடப்பது இல்லை என்கிற குறிப்பை காட்டுவது. அறிவு என்பது பல்வேறு இடத்திலே கிடக்கலாம். அந்த அறிவு செய்திகள் நம்முடைய தலையிலே வந்து சேர வேண்டும் என்றால் ஒரு குருமுகமாக வந்துதான் சேர வேண்டும். அதாவது பரமான்மாவை உணர்வது என்பது ஏதேனும் ஒரு குருவின் வழியாகவே உணர வேண்டும் என்பதை காட்டுவது. சூரியன் இருக்கிறது, மனிதன் இருக்கிறான். இரண்டு பேருக்கும் இடையிலே சூரியனுடைய வெப்பத்தை உடனடியாக பெற வேண்டும் என்றால் அதற்கு வேறு ஒரு கருவி இருக்கிறது. தனித்து கிடக்கின்ற சூரியனுடைய வெப்பம் எல்லா இடத்திலேயும் பறந்து கிடந்தாலும் கூட அந்த சூரியனுடைய வெப்பம் ஒரு பொருளை வந்து தீண்ட வேண்டுமானால் இடையிலே ஒரு கருவி தேவை. திருமூலர் திருமந்திரத்திலே இந்த கருத்தை சொல்லுகிறார். சூரிய வெப்பம் தனியாகவும் தரையிலே கிடக்கக்கூடிய பஞ்சு தனியாகவும் கிடக்கிறது. ஒரு பூத கண்ணாடி வழியாக சூரிய ஒளி ஒருமுகமாக திரண்டு அந்த பஞ்சின் மேலே படுகிற போது அந்த பஞ்சு நெருப்பு பற்றிக் கொள்கிறது. அந்த பூத கண்ணாடியின் வழியாக சூரியனுடைய ஒளி ஒருமுகமாக வராத வரைக்கும் தனித்து கிடக்கின்ற பஞ்சு எந்த காலமும் பற்றிக் கொள்வதே இல்லை. அதுபோலே அறிவுச் செய்திகள் பல இடத்திலே கடந்தாலும் நம்முடைய மூளையிலே வந்து அந்த அறிவுச் செய்தி பொருந்த வேண்டும் என்றால் குருமுகமாக வர வேண்டும். ஆகவே உலகத்திலே நாம் வாழ்க்கை அனுபவத்திற்கு தேவையான செய்திகளை மட்டும் இல்லாமல் இறைவனுடைய கருணையை பெறுவதற்கும் ஒரு குரு தேவைப்படுகின்றது. சூரியன் சந்நிதியில் சுடுகின்ற சூரிய வெப்பத்தை போலே ஒரு குருவினுடைய முன்பாகத்தான் இறைவனுடைய பெரும் கருணை நமக்கு வந்து சாருகிறது. அந்த வகையிலே வள்ளிநாச்சியார் ஆகிய ஜீவான்மாவையும் முருகப்பெருமான் ஆகிய பரமான்மாவையும் இணைத்து வைப்பதற்கு இங்கே குருவாக விளங்கக்கூடியவன் நம்பிராஜன். அப்படி வள்ளிநாச்சியாருக்கு காவலாக அமர்ந்த போது இந்த கிழவேதியருக்கு உணவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு வள்ளிநாச்சியாருக்கு ஏற்பட்டு திணைமாவை நன்றாக பிசைந்து இப்போது கையில வைப்பதற்காக வருகிறார் வள்ளிநாச்சியார். கிழவேதியர் வேண்டுமென்றே தன்னுடைய கையிலே உணவை வைக்க வருகின்ற நேரத்திலே கையை வேண்டுமென்று ஆட்டிக் கொள்கிறார். இப்போது வள்ளிநாச்சியார் கொஞ்சம் கோபத்தோடு கையை நன்றாகத்தான் பிடியேன் என்று சொன்னார். உடனே கிழவேதியர் எட்டி வள்ளிநாச்சியார் கையை பிடித்து விட்டார். இது கூட ஒரு முக்கியமான குறிப்பை நமக்கு காட்டுகிறது என்பதை மறக்கக்கூடாது. ஆடுகின்ற உன்னுடைய கையை ஒழுங்காக பிடி என்று வள்ளிநாச்சியார் சொல்ல வள்ளிநாச்சியாருடைய கையை எட்டி கிழவேதியர் பிடித்தார் என்றால் ஒரு குறிப்பிட்ட சொல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்குகின்ற நிமித்திகம் அல்லது சகுனம் என்பதை விளக்குகிற பகுதி இது. தெய்வப்பற்று கொண்டு விட்ட ஒருவர் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு இது நடக்குமா நடக்காதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு தொடர்பே இல்லாத பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ தன்னுடைய குடும்ப செய்தியை பேசிக் கொண்டிருக்கிற போது நிச்சயம் நடக்கும் போ என்று தன்னுடைய வீட்டிலே சொல்வது தன்னுடைய காரியத்துக்கு தெய்வம் கொடுத்த ஒரு வாக்காக இவர் எடுத்துக் கொள்வதை காட்டுவது. ஆடுகின்ற உன்னுடைய கையை ஒழுங்காக பிடி என்கிற பொருளிலே வள்ளிநாச்சியார் சொல்ல வள்ளிநாச்சியாருடைய கையை கிழவேதியர் பிடித்தது. இப்போது கிழவேதியர் முருகப்பெருமான் கொஞ்சம் தண்ணீர் தாகம் எடுத்தது போல நடிக்கிறார். தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். 7 மலைகளை தாண்டி இருக்கிற சுனையிலேதான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி கையை பற்றிக் கொண்டு வள்ளிநாச்சியார் அழைத்துச் செல்வதற்கு பதிலாக ஒரு கோலை கொடுத்து அழைத்துக் கொண்டு செல்கிறார். 7 மலைகளை தாண்டி இருக்கின்ற சுனைக்கு இந்த கிழவேதியரை வள்ளிநாச்சியார் ஏன் கொண்டு செல்ல வேண்டும்? அப்படி கதை ஏன் அமைய வேண்டும்? என்னதான் பரமான்மா ஜீவான்மா தொடர்பு ஏற்பட்டாலும் 7 பிறவிகளை கடந்த பிறகே முக்தி கிடைக்கிறது என்கிற குறிப்பை காட்டுவது இது. அங்கே சென்று கிழவேதியராக இருக்கிற முருகப்பெருமான் வள்ளிநாச்சியார் கொடுத்த தண்ணீரை அருந்தினார்.
வள்ளிநாச்சியார் கேட்டார், தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டது அல்லவா? தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டது, வேறு என்ன வேண்டும்? வள்ளிநாச்சியார் கோபத்தோடு கேட்கிறார். ஒன்றுமில்லை, தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டது, வேறு என்ன வேண்டும்? வேறு ஒன்றுமில்லை, வேறு ஒன்றுமில்லை, வேறு ஒன்றுமில்லை. தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டது, வேறு என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை வள்ளி, எனக்கு வயிற்றை பசித்தது, நீ உணவு கொடுத்தாய். எனக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது, தண்ணீர் கொடுத்தாய். வேறு என்ன வேண்டும்? என்னமோ எழுக்கிறீர். ஒன்றுமில்லை, ஆகத்தை வருத்துகின்ற அரும்பசிக்கு உணவு தந்தாய், தாகத்தை தவிர்த்தாய். இன்னும் தவிர்ந்தில தளர்ச்சி, இன்னும் உமக்கு தளர்ச்சி போகவில்லை என்றால் வேறு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. தளர்ச்சி போகவில்லை என்றால் மேகத்தை வருத்துகின்ற மெல்லியலே அருமையான கூந்தல் படைத்திருக்கிறாய். கிழவேதியர் என்னமோ சுற்றி சுற்றி பேசுகிறார் என்று என்ன வேண்டும் நன்றாக சொல்லுங்கள் என்றால் வள்ளிநாச்சியார், ஒன்றுமில்லை, ஆகத்தை வருத்துகின்ற அரும்பசிக்கு உணவு தந்தாய், தாகத்தை தவிர்த்தாய், மோகத்தை தவிர்த்தியாயின் முடிந்தது என்றார். உடனே வள்ளிநாச்சியாருக்கு மிக கடுமையாக கோபம் ஏற்பட்டது. கிழவேதியர் பேசுகிற பேச்சாயுது, ஒரு பருவ பெண்ணினிடத்திலே மோகத்தை தவிர்க்க வேண்டும் என்று பேசுகிற பேச்சாயுது என்று வள்ளிநாச்சியாருக்கு கோபம். கிழவேதியரை விட்டுவிட்டு தனியாக திரும்பி விடுகிறார். இந்த பாடலும் ஒரு அற்புதமான தத்துவத்தை விளக்குவதுதான். இங்கே கிழவேதியர் தனக்கு ஏற்பட்ட வயிற்று பசியையோ அல்லது தனக்கு ஏற்பட்ட தாகத்தையோ வள்ளிநாச்சியார் தவிர்த்ததாக குறிப்பிடுவது புறக்கதை. அதற்குள்ளே அமைந்து கிடக்கிற அற்புதமான தத்துவத்தை உணர வேண்டும். ஜீவான்மாவை கண்டு பரமான்மா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஜீவான்மாவுக்கு பக்குவம் வருவும் போது தெரிவிக்கின்ற கருத்து இது. தினந்தோறும் ஜீவான்மா பரமான்மாவை வணங்குவதற்கு சிலாரூபமான விக்கிரகங்களை வைத்து வேளாவேளைக்கு நைவேத்தியம் செய்து அந்த நைவேத்தியத்திலே இறைவனுக்கு அர்ப்பணமாக தண்ணீரை எல்லாம் ஊற்றுவது வழக்கம். ஆனால் இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஒரு பக்குவம் ஏற்பட்டு விடுகிற பொழுது அதற்கு மேலே இந்த பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் கடந்து தெய்வத்தை அடையக்கூடிய தகுதி வந்து விடுகிறது. ஆகவே ஜீவான்மாவை பார்த்து பரமான்மா ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சொல்லுகிறார், தினந்தோறும் நீ என்னுடைய சிலாரூபத்திற்கு நைவேத்தியம் செய்தாய், எனக்கு பசிக்கும் என்று வேளா வேளைக்கு நைவேத்தியங்களை நீ படைத்தாய். அந்த நைவேத்தியங்களை எல்லாம் படைக்கின்ற போது தண்ணீரை எடுத்து ஊற்றி எனக்கு நீ அர்ப்பணம் செய்தாய். எனக்கு பசிக்கும் என்று நீ நைவேத்தியம் செய்தாய், நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ஆகத்தை வருத்துகின்ற அரும் பசிக்கு உணவு தந்தாய். அதோடு கூட எனக்கு நீ தண்ணீரை எடுத்து வார்க்கிற பொழுது என்னுடைய தாகம் தவிர்ந்துவிடும் என்று தண்ணீரை வார்த்தாய், தாகத்தை தவிர்த்தாய். இவற்றிலே எல்லாம் எனக்கு தளர்ச்சி நீங்கவில்லை. எப்போது என்னுடைய தளர்ச்சி நீங்கும் என்றால், நீ என்னை அடைவதற்கு தடையாக இருப்பது நீ இந்த உலகியல்பால் கொண்டிருக்கக்கூடிய மோகம். அந்த மோகத்தை நீ விட்டுவிடுவாயானால் உனக்கும் எனக்கும் இடையிலே இனிமேல் தடையாக எதுவுமே இல்லை. ஆகவே மோகத்தை தவிர்த்தியாயின் முடிந்தது என்று வள்ளிநாச்சியாரிடத்திலே கிழவேதியர் சொல்வது பரமான்மா ஜீவான்மாவுக்கு உணர்த்துவது. இந்த உலகத்திலே நீ கொண்டிருக்கிற மோகத்தை முற்றிலும் விட்டுவிடுவாயானால் நீயும் நானும் இணைந்து விடலாம், இரண்டு பேருக்கும் இடையில் தடையாக வேறு எதுவுமே இல்லை என்கிற குறிப்பை காட்டுவது மோகத்தை தவிர்த்தியாயின் முடிந்தது என்று. ஆனால் வள்ளிநாச்சியார் இப்போது கிழவேதியர் தன்னிடத்திலே பேசிய பேச்சை கேட்டு மிகுந்த கோபத்தோடு அந்த கிழவேதியரை விட்டுவிட்டு தனியாக வந்து விடுகிறார். இப்போது கிழவேதியராகிய முருகப்பெருமான் சிந்திக்கிறார், இந்த வள்ளிநாச்சியாருக்கு எந்தெந்த முறையிலோ தன்னை உணர்த்தியும் கூட உணரவில்லையே, எவ்வாறு உணர்த்துவது என்று எண்ணுகிறார். அறிவு ரீதியாக தான் யார் என்பதை இவ்வளவு காலம் உணர்த்தியும் வள்ளிநாச்சியார் உணர்ந்து கொள்ளவில்லை. அறிவாலே உணர்த்த முடியாத போது அச்சத்தாலே உணர்த்துவது மிக பொருத்தமானது என்று முன்னாலே செல்லுகின்ற வள்ளிநாச்சியார் தன்பால் வந்து சேர வேண்டும் என்றால் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை மனதிலே கருதி ஒரு யானையின் வடிவத்திலே வந்து அச்சத்தை உண்டு பண்ணி தன்னிடத்தில் வள்ளிநாச்சியாரை சேர்ப்பிக்க வேண்டும் வருக என்று மனதிலே கருதினார். விநாயகப் பெருமான் மிகப்பெரிய யானையினுடைய வடிவத்திலே வருகிறார். தந்தம் என்றால் கொம்பு, தந்தத்தை உடையது தந்தி, கொம்பை உடைய விநாயகப் பெருமான் யானையினுடைய சொரூபத்திலே வருகிறார். இப்போது யானையினுடைய சொரூபத்திலே விநாயகப் பெருமான் வருவதைக் கண்டு யானையை கண்டு அச்சப்பட்டுக் கொண்டு வள்ளிநாச்சியார் ஓடி வந்து கிழவேதியரிடத்திலே சரணடைகின்றார். இது ஒரு முக்கியமான இடம். இந்த உலகத்திலே சில பேருக்கு தெய்வ பற்றி என்பது அறிவாலே ஏற்படுகிறது. சுழன்று கொண்டிருக்கிற உலகம், அது சுற்றி சுற்றி வரக்கூடிய சூரியன், அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய மற்ற பல்வேறு விதமான கோள்கள் அல்லது கிரகங்கள், இவையெல்லாம் ஒரே கதியில் எவ்வாறு இயங்குகின்றன என்று ஏற்படுகிற வியப்பு, இந்த வியப்பை தொடர்ந்து ஏற்படுகிற சிந்தனை, இந்த சிந்தனையினுடைய முடிவாக ஏற்படுகின்ற தெய்வ வழிபாடு. இந்த உலகம், இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற கிரகங்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உயிர் பிறவிகள், அவற்றிலே ஒன்றாக வழங்கக்கூடிய
தன்னுடைய உணர்வுகளை தணிப்பதற்கான பல்வேறு விதமான பொருள்கள், போகபோக்கியங்கள், இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து இவற்றையெல்லாம் படைத்திருக்கின்ற இறைவன் ஒருவன் இருக்கிறான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா 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 என்று சிந்தித்து அறிவு ரீதியாக இறைவன் இருக்கிறான் என்று உணர்வது ஒரு வகை. ஆனால் சில உயிர்கள், பக்குவம் இல்லாத உயிர்கள், அறிவு ரீதியாக சிந்திக்க முடியாத போது அச்சத்தினாலே தெய்வ பக்தி ஏற்படுகிறது, இறைவன் ஏற்படுத்துகிறான். அது தவறு இல்லை. சில போது வீதி ஓரங்களில் மிக மிக சாதாரண மக்கள் அச்சத்தின் காரணமாக சில தெய்வ வழிபாடுகளை செய்கிறார்கள். அவர்களை நாம் சிறு தெய்வ வழிபாட்டை உடையவர்கள் என்று ஒதுக்கி விடுகிறோம். அது ஒன்றும் தவறு அல்ல. இந்த முத்தன், முனியன் என்று சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடுகள் எல்லாமே அறிவு ரீதியாக சிந்தித்து தன்னை அடைய முடியாத அல்லது அந்த பக்குவத்தை பெறாத ஆன்மாக்களுக்கு இறைவன் அச்ச உணர்வினாலே வணங்குமாறு செய்யக்கூடிய ஒரு செயல். அது எந்த விதத்திலேயும் தவறுடையது அல்ல. அப்படி அறிவாலே சில பேருக்கு இறைவன் தன்னை உணர்த்துகிறான், அச்சத்தாலும் இறைவன் தன்னை உணர்த்துகிறான். இப்போது அறிவாலே இவ்வளவு காலம் வள்ளிநாச்சியாருக்கு தன்னை உணர்த்திய கிழவேதியர் இப்போது யானையினுடைய வடிவத்திலே விநாயக பெருமானை வரவழைத்து அவருடைய அச்சத்தின் காரணமாக தன்னை அடையுமாறு செய்வது, அச்சத்தின் காரணமாகவும் உலக உயிர்களுக்கு வழிபாட்டை ஏற்படுத்துவது இறைவனுடைய விருப்பம் என்பதை சுட்டிக்காட்டுவது. இப்போது தன்னை சார்ந்த வள்ளிநாச்சியாரை கிழவேதியர் ஏற்றுக்கொண்டு அந்த யானையை திரும்ப செல்லுமாறு தன்னுடைய உள்ளத்திலே கருதி அப்படியே விநாயக பெருமான் சென்றுவிட வள்ளிநாச்சியாரை தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்துக் கொண்டு சென்று கிழவேதியர் தான் முருகப்பெருமான் என்பதை தன்னுடைய திரு தோற்றத்தினாலே காட்டுகிறார். 32 முகங்கள், 12 கரங்கள், இவற்றோடு கூடிய திரு உருவத்தை காட்டுகிறார். இப்போது வள்ளிநாச்சியார் தன்னை இதுகாரும் அடைக்கலமாக ஏற்றுக்கொண்ட கிழவேதியர் அல்ல, முதலிலே வேடுவனாக வந்து தன்னை ஏற்றுக்கொண்ட பெருமகன், எல்லாம் வல்ல முருகப்பெருமான் தான் என்று தெரிந்து கதறுகிறார். இவ்வளவு காலம் வீணாக கடித்து விட்டோமே என்று கருதுகிறார். எந்த காரணத்தினாலும் தான் முருகப்பெருமானை உணர்ந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று கதறுகிறார். 3 தோளும் முகங்கள் 32 காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்து, மின்னே அணைய சுடர் வேலவரே, இவ்வுருவம் முன்னே காட்டி என்னை முயங்காமல் எக்காலம் கொன்னே கழித்தீர். கொன்னே என்றால் வீணாக என்று பொருள். இவ்வளவு காலம் தாங்கள் தான் முருகப்பெருமான் என்று சொல்லி என்னை ஆட்கொள்ளக் கூடாதா? இவ்வளவு காலம் வீணாக நான் கழித்து விட்டேனே என்று கதறுகிறார் வள்ளிநாச்சியார். இப்பொழுது இது எதை காட்டுகிறது? இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தெய்வப்பற்றே இல்லாமல் திடீரென்று ஒரு தெய்வப்பற்று வருகின்ற போது நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தெய்வப்பற்று கொண்டவர்களாக விளங்குகிறோம் என்கிற எண்ணத்தை விட பல காலம் தெய்வப்பற்று இல்லாமல் வீணாக கழித்து விட்டோமே என்கிற வருத்தம் தான் மிகுதியாக இருக்கும். அதை காட்டுவது. மின்னே அடைய சுடர் வேலவனினுடைய திருவுருவத்தை கண்டு இப்போது உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டு விடவில்லை. இவ்வளவு காலம் கொன்னே கழித்து விட்டோம், வீணாக கழித்து விட்டோம் என்று வள்ளிநாச்சியார் வருந்துவதுதான் பெரியதாக இருக்கிறது. ஆகவே ஜீவான்மா பரமான்மாவை உணர்ந்து கொள்ளுகின்ற பக்குவமான காலம் வருகிற போது உணர்ந்து கொண்டதற்கு பெருமைப்படுவதை விட உணர்ந்து கொள்ளாமல் பல காலம் கழித்து விட்டோமே என்று வருந்துவதற்குத்தான் முக்கியமான இடம் கொடுத்து கச்சியப்பர் இங்கே எழுதியிருக்கிறார். ஆகவே ஜீவான்மா பரமான்மாவை நாடி போய் அடைவதை விட பரமான்மா ஜீவான்மாவுக்கு தன்னை உணர்த்துகிற காலத்தில் இவ்வளவு காலம் வீணாக கழித்து விட்டோமே என்று வருந்துவதை கச்சியப்பர் மிக முக்கியமாக இங்கே நமக்கு காட்டுகிறார். மின்னே அணைய சுடர் வேலவரே, இவ்வுருவம் முன்னே காட்டி என்னை முயங்காமல் எக்காலம் கொன்னே கழித்தீர் என்று வள்ளிநாச்சியார் வருந்துவதாக. ஆனாலும் உரிய காலத்தில் உரிய முறைப்படி உம்மை நான் ஆட்கொள்வோம் என்று தெரிவித்து வள்ளிநாச்சியாரை மீண்டும் தோழியோடு சேர்த்து கிழவேதியர் வடிவம் கொண்டு முருகப்பெருமான் சென்று விட்டார். உடன்போக்கு என்கின்ற ஒன்றின் வழியாக வள்ளிநாச்சியாரை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற முருகப்பெருமான் தோழியினிடத்திலே சொல்லி வள்ளிநாச்சியாரை தன்னோடு வந்து சேர்ப்பிக்குமாறு சொல்லி வள்ளிநாச்சியாரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். வள்ளிநாச்சியாரை உரிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டு நம்பிராஜன் உண்மை உணர்ந்து தன்னுடைய பரம வாக்கியம் என்று நினைத்து அந்த திருமணம் முடித்து வள்ளிநாச்சியாரையும் தெய்வ யானையும் அழைத்துக் கொண்டு திருத்தணிகையிலே வந்து முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். தெய்வ யானை வள்ளி சமேதராக முருகப்பெருமான் வீற்றிருப்பது எது போலே என்றால் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பார்க்கடலில் பரந்தாமன் இருப்பது போலே சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய கடலை தன்னுடைய வேளாலை கலக்கிவிட்டு வந்து தெய்வ யானை வள்ளி சமேதராக திருத்தணிகையிலே முருகப்பெருமான் வீற்றிருப்பது எது போலே என்றால் சூர்க்கடல் பருகும் வேலோன் துணைவியர் இருவரோடும் பார்க்கடல் அமளிதண்ணில் பாவையர் புறத்து வைகின்ற இறைவனைப் போலே வீற்றிருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வ யானை வள்ளி சமேதராகிய முருகப்பெருமானுடைய பெரும் கருணை எல்லாரையும் வந்து சார வேண்டும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க,
வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வாள் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறு இலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம்.